வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. மார்க்கெட்டுங்கிறது ரெக்கவர் ஆகி அப்சைடு போகும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. டேட்டாவும் அப்படி தான் காமிச்சுது. ஆனால் காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து 500 பாயிண்ட் கீழே இறக்கிட்டாங்க. பாருங்கள், ஹை டு லோ 500 பாயிண்ட். இதுக்கு மேலே மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது டெய்லியாக மாற்றிட்டிங்கன்னா கரெக்டான ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை உடைச்சி கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது மார்க்கெட் முடியறதுக்கு. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் பாருங்கள், எவ்வளோ பெரிய கேண்டில், 500 பாயிண்ட். இந்த பட்ஜெட் அன்னைக்கு எவ்வளோ பெரிய கேப்பு போச்சு, திரும்ப அப்படியே செல் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்களோ அதே போல் இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில். இதுக்கு மேலே மார்க்கெட்டு இது வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக திரும்ப அப்சைடு போயிட்டோன்னா திரும்ப கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கேருந்து திரும்ப ஆல் டைம் ஆகிய எப்போ பிரேக் பண்ணுவோம் தெரியாது. இப்போதைக்கு இந்த கேப்பை போச்சு. இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த கேப்லேருந்து பாருங்கள், இந்த இடம் ஒரு கேப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 264 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பை திரும்ப ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். மார்க்கெட்டு இப்போதைக்கு திரும்ப ஆல் டைம் ஆகலாம் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. நல்லா மந்த்லி ஹை, மந்த்லி லோ, வீக்லி ஹை, வீக்லி லோன்னு எல்லாத்தையும் வீக்லி க்ளோஸு, வீக்லி லோக்கெல்லாம் கீழே வந்து இப்போ க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? டெய்லியிலையும் நல்ல பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் முடிஞ்சிருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இதில் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு பை பண்ணுறது செல் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு எந்த ஒரு ட்ரேடும் எடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ இந்த சேனலோ நானோ பொறுப்பு கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டர் என்ன சொன்னது, ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர். அதே போல் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல், இதில் நான் என்னென்ன அப்டேட் கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்னோடய வியூஸ், மார்க்கெட் வியூஸை அப்பப்போ இதில் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இந்த ஜேவி ட்ரேடர் தமிழ் ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. இதில் பாருங்கள், வேர்ல்டு மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆகும்போது 27 பாயிண்ட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிது. அதுக்கு அடுத்ததாக எஃப்ஐ டேட்டா இது வரலாம் என்ன பண்ணியிருக்காங்க. நேற்று கூட பையிங்கில் தான் இருந்திருக்காங்க, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நல்லா ஒரு செல்லிங்கில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாலே 9 கோல்டுலாம் 9 மணிக்கு ஓப்பன் ஆகிரும். எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடைக்கும் போதே நம்ம இண்டிகேட்டரில் என்ட்ரி கிடைச்சோன்னே காமிச்சிட்டாங்க. பாருங்கள், 4976 என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு காமிக்குது. ஸ்டாப் லாஸு, டார்கெட்ஸு அத்தனையுமே நம்ம இண்டிகேட்டர்லேயே வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் எந்த அளவுக்கு போணுச்சுன்னு, அதை அடுத்ததாக காமிக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மினிட் கேன்லையே ஹையும் பிரேக் பண்ணாமல் லோவும் பிரேக் பண்ணாமல் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறனால வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. எந்த பக்கமும் பிரேக் பண்ணாமல் இருக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்காக ஒரு நண்பர் சென்செக்ஸில் வந்து லேட்டாக காமிக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லிருந்தாரு. சென்செக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், டிஎன் லெட்டர் இருக்குது பாருங்கள். அதே போல் பேங்காக்ஸ்லையும் பாருங்கள், ட்ரேடிங் வியூவில் மட்டும் சென்செக்ஸ் சார்ட்டு பேங்காக்ஸ் சார்ட்டை பார்க்கக்கூடாது. ஏன்னா அது பாருங்கள் 15 நிமிஷம் லேட்டாக தான் வரும். மார்க்கெட் 9 ஓப்பன் ஆகுதுன்னா 9:30 மணிக்கு தான் ஓப்பனே ஆகும் சென்செக்ஸும் பேங்காக்ஸும். அதனால் 15 நிமிஷம் லேட்டாக வரனால ஸ்பாட் சார்ட்டு அதில் பார்க்காதீங்க. கால் ஆப்ஷன் சார்ட்டு, புட் ஆப்ஷன் சார்ட்டு ட்ரேடிங்கில் கரெக்டாக ஒர்க் ஆகும். மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்தே பாருங்கள் நல்லா செல்லிங் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு இதுலேயே பாருங்கள் 1 மினிட் கேண்டில் வச்சுருக்கேன். 25,850 ஒரு 30 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த என்ட்ரி பாருங்கள் 17 பாயிண்ட் வரல ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது லைவ் மார்க்கெட்லேயே அந்த டைமில் பாருங்கள் இது 10 போட்டது. அதுக்கடுத்து பாருங்கள் 2 மினிட்ஸ் கேண்டில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு என்ட்ரி தான், இது வரல 51 பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கடுத்ததாக பாருங்கள் 61 பாயிண்ட்டாக போயிருக்கு.
அது எவ்வளோ தூரம் போயிட்டே இருந்திருக்குன்னு பாருங்க. 87 பாயிண்ட் வரலும் எங்கேயுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிக்கவே இல்லை. புட் ஆப்ஷன் ஃபுல்லாக க்ரீன் கேண்டில், ஹைக்னாஸையும் ஃபுல்லாக க்ரீனு. நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ் அப்படிங்கிற டேபிளில் பாருங்க 1 மினிட்லேருந்து 30 மினிட்ஸ் வரலும் புல்லிஸ்ன்னு காமிக்குது புட் ஆப்ஷனில். மார்க்கெட்டு நல்லா ஒரு செல்லிங்கில் கீழே வந்துகிட்டே இருக்குங்க. அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, கால் சைடில் தான் 69.5 லட்சம் இருக்குது, புட் சைடில் 43 லட்சம் தான் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்க 110 என்ட்ரி எடுத்து 150 எக்ஸிட் பண்ணேன், 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டு சார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் எல்லாமே நல்லாவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டேட்டா பொறுத்தவரை 25,700 கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சது. ஆனாலும் மார்க்கெட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் டேட்டா மாறணுன்னு நல்லாவே செல் ஆகி கீழே வந்துகிட்டே இருந்தது. இது பாருங்க 105 பாயிண்ட் வரலும் தொடர்ந்து புட் ஆப்ஷன் போயிட்டே இருக்கு. இதில் பாருங்க 5 மினிட்ஸ் கேண்டெலாம் கோல்டு வச்சிருக்கேன். காலையில் என்ட்ரி கிடைச்சோன்னா 976 என்ட்ரி கிடைச்சது. அதுக்கப்புறம் பாருங்க ஏதோ ஒன்று போயிருக்கு, 5000 போயிருங்களா. அதுக்கடுத்து தொடர்ந்து பிச்சுட்டு மேலே போயிட்டே இருந்தது கோல்டு. இதில் பாருங்க நம்ம புட் ஆப்ஷனில் 118 பாயிண்ட் வரலாம் எங்கேயுமே ஒரு செல்லுன்னு காமிக்கவே இல்லை. அதுக்கடுத்தா பாருங்க 160 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடு 2 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சிருக்கேன். நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்ததாக பாருங்க 178 பாயிண்ட் அதே சார்ட். ஓகேங்களா, எங்கேயுமே மார்க்கெட்டு செல் அப்படின்னு காமிக்கவே இல்லை 2 மினிட்ஸ் கேண்டிலே. இத்தனையும் பாருங்க ஸ்டாப் லாஸ் பாருங்க வெறும் 18 பாயிண்ட் 106லேருந்து 124 தான். 18 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 180 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா, மார்க்கெட் பாருங்க 1100 பாயிண்ட் நம்ம சென்செக்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இன்னும் அதுக்கு மேலே இறங்கியிருக்கு. நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா 315 பாயிண்ட் அப்போ இறங்கியிருந்தது, இப்போ 400 பாயிண்ட்டுக்கு இறங்கிருச்சு. இதில் பாருங்க எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு இந்த கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த ஹை டு லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க 496 பாயிண்ட் இறங்கியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, 496 பாயிண்ட் ஹை டு லோ நம்ம நிஃப்டி மட்டுமே இறக்கியிருக்காங்க. ஒரு பெரிய கிராஸ் நடந்தது மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக பாருங்க அந்த ஒவ்வொரு டைம்லையும் 2 மினிட்ஸ்லேயே பாருங்க அதுக்கு அடுத்ததா ஒரு 31 பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அதுக்கு அடுத்து 55 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். மொத்தமாக டோட்டலாக பாருங்க ஒரு 125 பாயிண்ட், அடுத்தது பாருங்க 23 பாயிண்ட், அடுத்தது 31 பாயிண்ட், அதுக்கடுத்து ஒரு 95 பாயிண்ட், மொத்தமாக 274 பாயிண்ட் நிஃப்டியில் மட்டுமே புட் ஆப்ஷனில் 25,700 புட் ஆப்ஷனில் நம்ம இண்டிகேட்டர் கரெக்டாக செல் இங்கே பை காமிச்சதுலேருந்து அந்த ஹை வரலும் போட்டிருக்கேங்க. இந்த இடத்துல பை காமிச்சாலும் இந்த பை காமிச்ச கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணால் தான் நமக்கு என்ட்ரி. அப்போ அந்த என்ட்ரி ப்ரைஸை தாண்டி நம்ம போகவே இல்லைங்கும் போது இந்த இடத்துல நோ என்ட்ரி. ஓகேங்களா, இதில் கரெக்டாக 4 என்ட்ரி கிடச்சிருக்கு. 4 என்ட்ரிலேயே 274 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நம்ம இண்டிகேட்டரை பொறுத்தவரைக்கும் எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகும். நீங்கள் 1 மினிட் 3 மினிட்ஸ்லாம் வச்சுட்டு ஸ்கால்பிங் பண்ணலாம், 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் வச்சு ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம். இதையே நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம், ஒரு பர்சனல் ட்ரேட் எடுக்கலாம். அதே போல் எல்லா மார்க்கெட்டுமே சூட் ஆகும். இண்டெக்ஸு, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, கமாடிட்டி, குருடாயில், நேச்சுரல் கேஸு, கோல்டு, சில்வரு, அதே போல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு ட்ரேடிங் வேலை வரக்கூடிய அத்தனைக்குமே நம்ம இண்டிகேட்டர் சூட் ஆகும். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ், ஜேவி ட்ரேடர் ஜேவி ஷேர் மார்க்கெட் 3 யூடியூப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் அந்த சேனலில் நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட்டில் நடக்குது பாருங்கள் அப்படின்னு தம்ப்நெயில் வச்சு வீடியோ போடுறதுனாலேயே கிட்டத்தட்ட 4 வீடியோ நம்ம யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூடியூப்பை செபி ரூல்ஸ் படி மார்க்கெட்டிங்கிறது இங்கே தான் போகும் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை யூடியூப்பும் கடைபிடிக்கிறாங்க. அதனால் எப்போ வேணாலும் அந்த சேனல் டெலீட் ஆகிடலாம். அதனால் நம்ம ஜேவி ட்ரேடர் அந்த சேனலுக்கும் ஜேவி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கும் நீங்கள் ஜேவி ட்ரேடர் தமிழில் பார்த்தாலும் சரி, இதுலேயும் 3 சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் டெலிகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். நாளைய மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நைட் ஒரு வீடியோ போடுறேங்க. ஓகே, வணக்கம்.